திருச்சியில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் நாமக்கல் செல்லும் வழியில் குணசீலம் என்கிற சிற்றூரில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடாஜலபதி கோவிலில் வழிபட்டால் மனக்குழப்பம், மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி நலன் ஏற்படும். இதை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாருங்கள். உலகளவில் மனநல பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் 5இல் ஒருவர் ஏதேனும் ஒரு மனநோயுடன் வாழ்கின்றனர் எனவும், இந்திய மக்கள் தொகையில் 7.5% பேர் மனநல கோளாறுகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் மட்டும் 49 அரசு மனநல சிகிச்சை மையங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் மனம் பாதிக்கப்பட்டால் அவரின் உடல் நலமும் பாதிக்கும். மனம் சார்ந்த எந்த விதத்திலும் பாதிப்பின்றி இருந்தால்தான் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். சோகம், கவலை, தூக்கமின்மை, மன அழுத்தம், போதைப்பொருள் பயன்பாடு, பதற்றம் போன்றவை மனநல பாதிப்புக்கு காரணங்களாக மருத்துவர்களால் கூறப்படுகின்றன. மன ஆரோக்கியமே உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ உடலும் மனமும் நலமாக இருக்க வேண்டும். மனக்குறையுடனோ மன பாதிப்புடனோ இருந்தால் சிறப்பாக வாழ முடியாது. மனம் தொடர்பான பாதிப்புகளை போக்கி மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து மகிழ்ச்சியோடும் சிறப்பாகவும் வாழ அருள் பாலிக்கிறார் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி. மனநோயாளிகளின் பிரார்த்தனை தலமாகவும் குணசீலம் கோவில் விளங்குகிறது. சித்தபிரமை உடையவர்களும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களும் இங்கு வந்து வழிபட்டால் குணமாகிறது என்பது பலன் பெற்றவர்களின் கருத்து. செய்வினை மற்றும் பில்லி சூனிய கோளாறுகளை குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி நிவர்த்தி செய்வதாகவும் ஐதீகம் உள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் செய்வினைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருத்தலத்தில் 48 நாட்கள் தங்கி காவிரி நதியில் நீராடி பெருமாளை வழிபட்டால் வினைகள் யாவும் நீங்கி சுகம் பெறுகின்றனர். ஒரு தகட்டில் பெருமாளின் மந்திரத்தை எழுதி அதை பெருமாளின் பாதத்தில் வைத்து வணங்கிய பிறகு அதை தாயத்தாக அணிந்து கொள்கிறார்கள். இதனால் எல்லா மனநோய்களும் நிவர்த்தியாகிவிடும் என்பதும் நம்பிக்கையாக உள்ளது. அதேபோல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இங்கு வந்து விரதமிருந்து கஞ்சி வடிக்காத அன்னத்தை ஒருவேளை மட்டும் உண்டு வர நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை. உடல் ஊனமுற்றவர்கள், பேச்சுத்திறன் இல்லாதவர்களும் குணசீலம் பெருமாளை நேரில் வழிபட்டால் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. கண் நோயால் பாதிக்கப்பட்டோரும் இந்த பெருமாள் கோவிலுக்கு வந்து நம்பிக்கையுடன் வழிபட்டால் பார்வை திறன் பெறுவார்கள் என்கிறது இந்த கோவிலின் தல புராணம்.